புதுச்சேரியில் குடிநீர் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக தொழிலதிபர் ஜோஸ் மார்டின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு பகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட கழிவுநீர் கலந்து குடிநீரை குடித்ததால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிநீரில் கழிவுநீர் கலந்தது குறித்து அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், குடிநீரை பரிசோதனை செய்யாமலும் இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் அரசு வெளியிடவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தண்ணியில தான் பிரச்சனை சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அரசாங்கமோ எந்த ஒரு நடவடிக்கையுமோ எடுக்காம இது வரைக்கும் அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணி லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சா அதுவும் தெரியல. நாங்க எடுத்து ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்து கவர்மெண்ட் லேப்ல கொடுத்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்களாம். இது வரைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டமும் பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் உண்மையாக இதுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். இது வரைக்கும் அரசாங்கம் இது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு முன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்லி அது தேடி அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னா அதுவும் இன்னும் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை.